இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் கோவை கிளையின் சார்பில் மூத்த பெண் பட்டய கணக்காளர்களுக்கு சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தும் நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளை வகிப்பவர்களாகவும் சொந்தமாக தங்கள் தணிக்கை ஆட்சிகளை நடத்துபவர்களாகவும் இருக்கும் பெண் பட்டய கணக்காளர்களுக்கு இந்த விழா அர்ப்பணிக்கப்பட்டது. விழாவுக்கு தொடக்கமாக ஐசிஏஐ கோவை கிளை தலைவர் சதீஷ் வரவேற்புரையாற்றினார். தணிக்கை துறையில் பெண்கள் காட்டும் உற்சாகமும் நேர்த்தியும் பாராட்டப்பட வேண்டியவை என்றும் அவர்கள் இந்த துறையில் முன்னேற திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றும் கூறினார். கோவை மாநகர மேயர் ரங்கநாயகி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். தணிக்கை துறையில் பெண்களின் பங்களிப்பு குறித்து பேசிய அவர், தொழில்நுட்ப மாற்றங்களை பெண் பட்டய கணக்காளர்கள் உருவாக்கி நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐசிஏஐ முன்னாள் அகில இந்திய தலைவர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பெண்களுக்கு ஐசிஏஐ வழங்கும் முன்னுரிமைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பற்றி விளக்கினார். தற்போது 1.25 லட்சத்திற்கு அதிகமாக பெண் உறுப்பினர்களும் 5 லட்சத்திற்கும் அதிகமான பெண் மாணவிகளும் ஐசிஏஐயில் உள்ளனர் என்றும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். தென்மண்டல குழு உறுப்பினரும் கோவை கிளையின் கௌரவ உறுப்பினருமான ராஜேஷ், கிராமப்புற மாணவிகள் பட்டய கணக்காளர்கள் துறையில் அதிகமாக சேர்ந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் எதிர்காலத்தில் பெண் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பார்கள் என்றும் கூறினார். விழாவை கோவை கிளையின் மகளிர் எழுச்சி குழு ஏற்பாடு செய்தது. இந்த குழுவின் தலைவரும் கிளையின் பொருளாளருமான லட்சுமி விழாவை ஒருங்கிணைத்ததற்காக பாராட்டப்பட்டார். கிளை செயலாளர் தங்கவேல் நன்றி உரையாற்றினார்.